வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவரப்படம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தர்வ சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமப்பணம் சரணம் காசி தேவகுரி தவத்திரோ கிணாராமனகுரி திருப்பாரமப்பணம் சரணம் பிரபம்ம ஸ்ரூபம்பரேஸ்வரி நாரரி பாபாஜி திருடைய அப்பணம் சரணம். ஓம் ஸ்ரீம் கால பைரவாய் கடாச்சம் ஓமை ஸ்ரோண பைராய்ஸ்வரி ஓம் கிளிம் யோகபேஷபுச்சம் சங்குரு பைரவாய் மங்களம். ஓம் ஸ்ரீம் கிளிமாய் ஜெகன்மாதா பிதா பிரபம்ம ஸ்ரூபம் வீரபைரவம் தருடைய அப்பணம் சரணம். ஓம் கிரே நமசிவாய பைரவ சிவம் திரி விஷ்ணு ததாவாரகா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகசகர்ணம் ஸ்ரீவிசுர விஷ்ணு மாய ஜெகத்குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः. ஓம் மகாதேவி ச வித்மஹே விஷ்ணுமத்யை தீமஹே தன்னோ ரிஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் சூலத்வஜா வித்மஹே சூலஸ்தாய தீமஹே தன்னோ பைரவ பிரச்சோதயாத். ஜெயந்தி மங்களா மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா மகாசிவராத்திரி ஸ்வஹா சதா நமஸ்தே. இன்றைய தேதி வந்து 15ஆம் தேதி 8ஆம் மாதம் 2022 வெள்ளிக்கிழமை, அதாவது ஆடி மாதம், ஒரு விசுவாச வருடம், அதை ஆடி மாதம் கடைசி வெள்ளின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொன்னால், அதாவது இன்னைக்கு வந்து 15ஆம் தேதி, இன்னைக்கு வெள்ளி, கடைசி வெள்ளி, ஆடி மாதம் வந்து கடைசி வெள்ளி. அதன் பின் நாளைக்கு வந்து சனிக்கிழமை 16ஆம் தேதி ஆடி மாதம் முடிவு, கடைசி ஆடி மாதம் முடிந்து அதுக்கு பிறகு ஆவணி மாதம் பிறப்பது. ஆவணி மாதம் ரொம்ப விசேஷம். அதுவும் ஆவணி மாதம் வந்து 16ஓட ஆடி முடிந்து 17/8 ஞாயிற்றுக்கிழமை நவமி திதியில், அதுவும் கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து ஆவணி மாதம் பிறப்பு. ஆவணி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன் சொன்னால், ஆவணி மாதத்தில் வந்து விநாயகர் சதுர்த்தி, ஓணம் பண்டிகை, அதே மாதிரி நான் சொல்லியிருந்த சூரிய கிரகணம், 7ஆம் தேதி 9ஆம் சந்திர கிரகணம், இதெல்லாம் வந்து நடப்பில் வருது. அதான் நான் விசேஷமாக நம்ம கடைப்பிடிக்கணும். அதே மாதிரி வந்து இந்த சனிக்கிழமை அஷ்டமி தேதி பரணி நட்சத்திரத்தில் வந்து நடப்பில் இருப்பது. பரணி நட்சத்திரம் வந்து காலையில் மலேசியா நேரம் படி காலையில் 10:55 AM காலையில் வரைக்கும் பரணி நட்சத்திரம். அது வந்து இன்னைக்கு பரணி நட்சத்திரம் வந்து 12:34 PM, மதியம் 12:34 PM அஸ்வினி நட்சத்திரம் முடிஞ்சு பரணி நட்சத்திரம் ஆரம்பிப்பது. அப்போ எப்பயுமே நான் சொல்லிடுவேன், சுவாதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்றைக்கி வந்து குத்துவிளக்கு பூஜை, மகாலட்சுமி பூஜை, துளசி பூஜை, மகா கௌரி விரத பூஜை, இதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. ஏன்னா எதுவும் முன்னாடி கூட பரவாயில்ல, லட்சுமி காயத்ரி மந்திரமாக ஜபங்கள் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம். லட்சுமி காயத்ரி மந்திரம், சுரண பைரவர் தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். குடும்பவாசிகளுக்கு சுரண பைரவரோட மகா மந்திரம், மூல மந்திரம் இருக்குது. நான் கொடுத்துருக்கேன் ஆர்டிக்கல், நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல இந்த சுரண பைரவர். ஆனால் சுரண பைரவர் மட்டும் சொல்லக்கூடாது, மகாலட்சுமி மந்திரம் சொல்லிட்டு தான், அதாவது மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு தான் சுரண பைரவர் காயத்ரியும் சுரண பைரவி காயத்ரி மந்திரம் சொல்லணும், விசேஷம். சரி, நேற்று நான் வந்து இந்த மகாலய பட்சம் சொல்கிற இந்த 15 நாள் வந்து 7ஆம் தேதி 9ஆம் மாதம் வந்து பௌர்ணமி அன்றைக்கி வந்து ராகு கிரகஸ்ட சந்திர கிரகணம் நடப்பில் இருக்குது. அது மலேசியா சிங்கப்பூர் தெரியும். அது எப்பயுமே இரவில் தான் வரும். சந்திர கிரகணம் மலேசியா நேரப்படி பார்த்தா இரவில் 12 மணிக்கு மேலே தான். அப்போ எல்லாம் தூங்குகிற நேரம், இரவு நேரம் எல்லாம் அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. கர்ப்பஸ்திரிகள் பயப்பட, நான் நேரத்தை வந்து ஜபங்கள் பண்ணி தூங்குகிற நேரமான எந்த ஒரு பயமும் யாருக்கும் எந்த பயப்பட தேவையில்லை. ஆனால் இந்த சந்திர கிரகணம் அன்னைக்கு ஜபங்கள் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப சக்தி கிடைக்கும். ரெண்டாவது வந்து மந்திர சித்தி கிடைக்கும். ஒரு மந்திர சித்தி ஆனால் தான் அதை நம்ம வந்து பலன் பார்க்க முடியும். ஒரு மந்திரம் எப்படி சித்தி பலன்னா, முதல் நம்பிக்கை பக்தி வைத்து எந்த காயத்ரி மந்திரமோ, இப்போ வச்சுங்க மகாலட்சுமி மந்திரம் காயத்ரி சொல்கிறீங்க, அப்போ மகாலட்சுமி அனுக்கிரகம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லி மன உறுதியாக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிரகணம் அன்னைக்கு சொல்கிற ஒரே நாள் மந்திர சித்தி. ஏன்னா ஒரு மந்திரத்தை வந்து 48 நாள் சொன்னால் தான் அது சித்தி பெறும். ஆனால் காசி வந்து ருத்ரபூமி சுடுகாட்டில் உட்காந்து ஏன் ஜபம் பண்ணால் அது ஒரே நாள் சித்தி ஆகும். அதனால தான் எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் காசியில் போய், அகோரிகளும் காசியில் போய் உட்காந்து, ஏன்னா பைரவர் சேத்திரம், பைரவர் மூச்சு இருக்கிற இடம், மகா சுடுகாடு, ருத்ரபூமி, கால பைரவர் சந்தோஷமாக ஆனந்த வதனம் சொல்கிறாங்க. வதனம்னா அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பது இடம் வந்து காசி சுடுகாடு, மகா ருத்ரம், உலகத்திலே மிகப்பெரிய சுடுகாடு காசி. அதனால தான் வந்து எல்லா சித்தர்களும் முனிவர்களும் அங்கே போய் ஒரே நாள் ஒரு மூல மந்திரத்தை சுற்றி போகிறாங்க. அது பக்கம் இருக்கட்டும். குரு நமசிவாய பைரவ சிவம். சரி, இப்போ 7ஆம் தேதி 9ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை கிரகணம் முடிஞ்ச பின் மகாலய பட்சம் 15 நாள் நம்மளுக்கு இந்த சிராத்தம், முன்னோர்களோட ஆத்மாவுக்கு நம்ம சிராத்தம் வந்து கண்டிப்பாக செய்யணும். அது வந்து எளிய முறையில் செய்யலாம், இல்லைனா ஒரு தர்ப்பணம் ஒண்டி பண்ணலாம். ரொம்ப சிறந்த பிண்டம் பிடித்து சிராத்தம் செய்வது மிக மிக சிறந்த. அது வீட்டுக்கு வெளியே தான் செய்யணும்.
ஆத்மா வீட்டுக்கு வராது, ஆத்மாவுக்கு உடல் இல்லை, ஆத்மாவுக்கு உயிர் இல்லை, ஆத்மாவில் சாப்பிட முடியாது, ஆத்மாவுக்கு படையல் இல்லை. சில பேர் நம்பிக்கை செஞ்சுட்டு போகிறாங்க, அதவங்க நம்பிக்கை. ஆனால் நம்ம வேத சாஸ்திரப்படி நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த சிராத்த விதியை வந்து எல்லோரும் கண்டிப்பாக கடைப்பிடிங்க. ஏன்னா இன்றைக்கி மாத்திரை பித்ரு தோஷம் இருந்துச்சுன்னா அது வளர்ச்சியை ரொம்ப சாப்பிடுது, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பாதகம், வளர்ச்சியை ரொம்ப பாதகம் பண்ணுது. அதனால் அந்த தோஷம் வந்து நம்ம சமுதாயத்துக்கு வரக்கூடாது சொல்லி தான் நான் இவ்வளோ என்னோடய குரு பைக்மெண்ட் சொல்லுக்கு இணங்கி இந்த வழிபாடை நான் சொல்லிக் கொடுத்தேன். டிக்டாக்கில் நான் சொல்லிக் கொடுத்துட்டு வரேன். ஏற்கனவே இந்த சிராத்தம் எளிய முறையில் எப்படி பிண்டை வச்சு சொல்லி கொடுத்துருவேன். இப்போ வந்து போன வாட்டி 65வது சதஸில் வந்து வீடியோவில் வந்து நான் வந்து சதுர்த்தி திதி வரைக்கும் நான் விளக்கியிருந்தேன். அது சதுர்த்தி திதி அன்னைக்கு செய்தால் என்ன பலன் சொல்லி நான் விளக்கியிருந்தேன். இப்போ வந்து பஞ்சமி திதி அன்னைக்கு யார் ஒருத்தங்க அவங்க முன்னோர்களுக்கு நினைத்து மாத்ரு பித்ரு சிராத்தம் தர்ப்பணம் திலாயாகம் செய்தால். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பணக்காரர், நான் பேர் சொல்ல விரும்புகிறேன், ஆஸ்திரேலியாவிலேருந்து அவர் வருவார். அவர் வந்து இந்த 15 நாளும் திலாவாமம் செய்வார். இப்போ இல்லை, ஒரு 5 வருஷம் முன்னாடி செய்தார். இப்போ அவரால் வர முடியல. 15 நாள் திலாயாகம் பண்ணிட்டு போனார் என்கிட்ட. ஏன் போய் சொல்லணும், ரொம்ப நல்லா. ஆனால் அவர் வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸில் இருந்தால் வர முடியல. அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் வருவேன். ஏன் வந்து இந்த மகாலய பட்சம் முடிஞ்சு இந்த 15 நாள் ஏன்னா மகாலய பட்சம் என்பது வந்து 15 நாள் மட்டும் நினைக்கிறாங்க, இல்லை, புரட்டாசி மாதத்தில் வந்து மகாலய பட்சம், அதாவது 7ஆம் தேதி 9ஆம் மாதம் ஸ்டார்ட் பண்ணி தீபாவளி ஐப்பசி அமாவாசை வரை, அதாவது தீபாவளி மறுநாள், தீபாவளி வந்து ஐப்பசி சதுர்தசி திதியில் தான் வரும். அது அமாவாசைக்கு முதல் நாள் தான் தீபாவளி வரும். ஐப்பசி அமாவாசை வரைக்கும் மாத்ரு பித்ரு கால நேரம். நம்ம முன்னோர்கள் வந்து மாத்ரு பித்ரு ரோகத்தில் காத்திருப்பாங்களாம். பித்ரு தெய்வதாக்கள் வந்து சூரிய மண்டலத்தில் காத்திருப்பாங்களா. எந்த குடும்பவாசிகள் அவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்களா, சிராத்தம் பண்ண மாட்டாங்களா சொல்லி. அப்போ போன வாட்டி 65வது சதஸில் வந்து நான் வந்து சதுர்த்தி திதி வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ பஞ்சமி திதி 5வது நாள், பஞ்சமின்னு 5, 5வது நாள் யார் ஒருத்தவங்க சிராத்தம் பண்ணால் அவங்க முன்னோருக்கு என்ன பலன்னா, வீடு நிலம் முதலான சொத்து வாங்குதல், இதெல்லாம் வந்து அமையுமா. பித்ரு தேவதாக்கள் நம்மளுக்கு கொடுப்பாங்களாம் இந்த சிராத்தம் பண்ணா அன்றைக்கி. அதாவது வீடு நிலம் முதலான சொத்துக்கள் வாங்குதல். நம் முன்னோர்களுக்கு வளர்த்த மரங்கள், பாருங்கள், மரங்களை வெட்டினா கூட தோஷம் வருதான். மரங்களை வெட்டினா கூட தோஷம் வருதான். அதான் நம் முன்னோர்கள் வளர்த்த மரங்கள் இருக்க இடங்களே தர்ப்பணம் செய்தல், மரங்களை ஆசீர்வாதம் கட்டுதல். இப்போ மரங்கள் ஆசீர்வாதம் வச்சாங்கன்னா அது ஒரு தோஷம், அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் உண்மையிலே இந்த சிராத்தத்தையும் இந்த தர்ப்பணத்தையும் இடம் வந்து நம்ம சுத்தமான நதிகள் இடத்துல தான் செய்யணும். 2வது மரங்கள் இடத்துல செய்யணுமா. மரங்கள் இந்த ஆலமரம், மரசம் அந்த இடத்துக்கு கீழே தான் செய்யணுமா. கடற்கரை ஒருத்தர் செய்யக்கூடாது. ஏன்னா அது உப்பு காற்று, சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம காலகாலமாக செஞ்சுட்டு வராங்க, சில பேர் கோவப்படுவாங்க. ஆனால் சாஸ்திரம் படித்தவங்களுக்கு தெரியும், உப்பு காற்று இடத்துல சிராத்தம் செய்யக்கூடாது, அது தப்பு. தப்பு. அப்போ மரங்களுக்கு கீழே தான் வந்து, அதான் நீங்கள் காசிக்கு கயாக்கெல்லாம் போனீங்கன்னா அஷரா வடம்னு ஒரு வடம் இருக்குது. அது வந்து அரச மரம், பெரிய அரச மரத்துக்கு கீழே தான் இந்த சிராத்தம் தர்ப்பணம் செய்வாங்க. அதே மாதிரி வந்து காயாவில் கூட பார்த்தீங்கன்னா மரத்து வேலில் தான் பிண்டை தர்ப்பணம் பண்ணுவாங்க. இது நீங்கள் காசிக்கு போயிட்டு, காசி காயா புத்த காயா இங்கெல்லாம் போயிட்டு வந்தவங்களுக்கு அது தெரியும். அங்கே போய் சிராத்தம் பண்ண எப்படி அவங்க முறைகள் செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா ராமன் பெருமானும் சீதா பிராட்டியார் அசரவடம் அந்த இடத்துல வந்து அவங்க இந்த சிராத்தம் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ மரங்களால் ஆசீர்வாதம் கிட்டும், அதாவது திருப்தி பெறுவாங்க. இந்த மாதிரி மரங்கள் விட்ட தோஷங்கள் நிவர்த்தியாகி முன்னோர்கள் திருப்தி அடைவாங்க. இது வந்து பஞ்சமி தேதி அன்னைக்கு செய்யறதுக்கு சிராத்தத்துக்குள்ள பலன். அது சஷ்டி தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம். சஷ்டி தேதி செய்யறது பலன் அதிகமாக ரிஷிகள் எழுதியிருக்காங்க. என்ன தெரியுதுன்னா, சஷ்டி தேதியில் யார் ஒருத்தவங்க வந்து முன்னோர்களை பவித்து திலா தர்ப்பணம், சிராத்தம், திலா யாகம் செய்கிறாங்கன்னா புகழ் கிடைக்குமா. புகழ் கிடைக்கும். ஆசிரியர்களால் கடுமையாக நடந்து துன்புறுத்தல், மாணவர்கள் வேதனை உற்று மரணம் அடைதல். அதாவது சில பிள்ளைங்கள்லாம் வந்து மாணவர்களால் சில வேதனை படுறது, இறந்து போகிறது, அதாவது இதெல்லாம் இந்த தோஷங்கள்லாம் இதில் விட்டுப்பட்டு போகலாம். இந்த தோஷங்கள்லாம் விட்டுப்பட்டு போகலாம். ஆசிரியர்களால் ஏற்பட தோஷங்கள் ஆசிரியர்களுக்கு நம்ம வாங்கின சாபமும் நிவர்த்தி ஆகுது. குரு தோஷம் சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு வகையில் தோஷம் நிவர்த்தி ஆகுது. அதன் தோஷம் ஆசிரியரையும் தப்பி தீர்வு பெற அவர் தர்ப்பணம் செய்யலாம். இந்த மாதிரி ஆசிரியர்கள் தோஷம் பண்ணால் அவங்களும் தர்ப்பணம் பண்ணால் தோஷங்கள் நிவர்த்தி ஆகலாம்.
இதே நாளில் தன்னை உயர்த்துவதற்கு ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்துவது மாத்திருப்பித்து காருண்ய தர்ப்பணம் செய்யலாம். அதாவது நம்மள சில ஆசைகளை உயர்த்தியிருப்பாங்க, அந்த ஆத்மாவுக்கு கூட போய் சேருமா இந்த சஷ்டி திதி செய்கிற இந்த தர்ப்பணங்கள். இதுக்கு பேர் வந்து காருண்ய சிராத்தம் சொல்லுவாங்க. நான் சொல்லியிருந்தேன் 5 பிண்டத்தில் மந்திரத்தில் 3வது பிண்டம் வரும் பாருங்க, அதாவது காருண்ய மாத்திருப்பித்தர்கள் சொல்லுவாங்க, அது வந்து இந்த ஆசிரியர்களுக்கும் போய் சேருமா. சஷ்டி திதியில் கஷ்டமான பாடத்தை நடத்தினால் மாணவர்களுக்கு புரிந்து கொள்வார்கள் என்று விதி என குரு வாசம் கல்வி முறையில் இருந்து வந்தது. அதாவது சஷ்டி திதியில் ஒரு ஆசிரியர் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தா அது மாணவர்களுக்கு போய் விளங்குதுன்னு சொல்லி, அதாவது சில இந்த மந்திர தீட்சை வந்து சஷ்டி திதியில் செய்வாங்க. அஷ்டமி திதியில் ஒரு குரு சிஷியனுக்கு சொல்லி கொடுப்பாங்க ரகசியத்தை. இது ஒரு முறை இருக்குது, இது உண்மையாகவும் தெரியுது. சஷ்டி திதியில் வந்து முக்கியமான பாடத்தை சொல்லி கொடுத்தா மாணவர்கள் அதை புரிஞ்சுக்குவாங்கன்னு சாஸ்திரம் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஆசிரியர்களால் வேலையின் முன்னுக்கு வர இந்த தர்ப்பணம் செய்யும். ஆசிரியர்கள் யார் ஒருத்தவங்க இந்த சஷ்டி திதியில் செய்கிறாங்கன்னா அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க, ஆசிரியர்களும் முன்னுக்கு வருவாங்க, ஆசிரியர் தோஷங்களும் நிவர்த்தியாகும். நம்மளும் செய்யும் போது பிள்ளைங்களுக்குள்ள இந்த குரு தோஷம் நிவர்த்தி ஆகும். இது சஷ்டி திதியில் செய்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தது சப்தமி திதி. சப்தமினா 7வது திதி. 7வது திதியில் செய்கிற திதிக்கு என்ன நன்மைன்னு சொல்லி போட்டால் சிறந்த பதவிகளை அடைதல். சப்தமி திதியில் 7வது திதியில் யார் ஒருத்தவங்க முன்னோர்களை பாவித்து இந்த திதியில் தர்ப்பணம் திலா யாகம் செய்யும் போது சிறந்த பதவிகளை அடைதல், நம்மால் பாதிப்பு அடைந்தவர்களுக்குரிய நிர்வாண அளிக்காதால் ஏற்பட்ட பாவங்கள் விலகு செய்தல். சில ஆஃபீஸில் சில தோஷங்கள், ஆஃபீஸில் சில கஷ்டங்கள் நஷ்டங்கள், இந்த ஆஃபீஸ் வேலை செய்கிறவங்களுக்கு உள்ள தோஷங்கள்லாம் இதில் நிவர்த்தி ஆகுது. அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் கரெக்டான நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்குமா. இந்த சப்தமி தீதியில் செய்கிற சாத்தத்துக்கு அவ்வளோ ஒரு வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. புழு பூச்சிகள் அழித்தல் ஏற்பட பாவங்களும் அகலும் சிறப்பாக. புழு பூச்சியை கொண்டா கூட அந்த தோஷம் இந்த சப்தமி தீதியில் நிவர்த்தி ஆகுது. அதுக்கு பாருங்க விசேஷம் சொல்லியிருக்காங்க. அதாவது புழு பூச்சிகள், அதாவது இந்த அதான் வெளியே பார்த்தா புல்லாகி பூண்டாகி புருவாகி மரமாகி பள்ளி வீரமாயிட்டு சிவபுராணங்கள் வந்து பாடும்போது நம்ம முன்னோர்கள் பாருங்கள் எல்லா பிறவையும் எடுத்து தான் மனைவி பிரிவு அடைகிறாங்க. நம்ம கீரையை கிள்னாலும் பித்ரு தோஷம் தான் வருது, ஒரு மிருகத்தை கொண்டாலும் அதுவும் நம்ம முன்னோர்களாக தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு தோஷம் நம்மளுக்கு வருது. அப்போ இந்த தோஷங்கள்லாம் இந்த சப்தமி திதியில் நம்ம சர்ப்பணம் பண்ணும்போது அதெல்லாம் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. அடுத்தது அஷ்டமி தேதி. அஷ்டமினா 8வது தேதியில் யார் ஒருத்தவங்க தர்ப்பணம் பண்ணால் என்ன பலன் சொல்லி போட்டிருக்காங்கன்னா சமயோசித்த புத்தி சொல்லுவான். பலவிதமான திறமையான புத்திகள் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படும். அறிவாற்றல் கிடைத்தல், அறிவாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. அதர்மமான முறையில் வாழ்வர்களுக்கு பல சாபங்கள் ஆள்பட்டு அல்லல் படுவோர். அதாவது இந்த அதர்மமான முறையில் சில வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தோஷங்களும் இதில் நிவர்த்தி ஆகணும். அதாவது பல சாபங்கள் வாங்கியிருப்பாங்க, மற்றவங்க துரோகம் என்ற சாபங்கள் இதில் நிவர்த்தி ஆகணும். தன் செய்த தவறுக்கு வருத்தம் அடைந்து தோஷ நிவர்த்தி தர்ப்பணம் செய்யலாம். இந்த மாதிரி பாவங்கள் செய்தவங்களுக்கு தர்ப்பணங்கள் வந்து அந்த அஷ்டமி தேதியில் செய்யும் போது இந்த மாதிரி மற்றவர்களுக்கு நம்ம ஒரு பாவங்கள் செய்கிறது, மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அஷ்டமத்தில் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி இது அடுத்த கட்டம் இது நல்லா கவனிக்கணும். நீங்கள் அந்த பழங்களில் தோஷங்களை அகற்ற சக்தி இருப்பதால் பாருங்க, பழங்களில் தோஷங்களை அகற்றும் சக்தி இருப்பதால் அதான் பழங்களை விளக்கேற்றுங்க பைரவருக்குன்னு சொல்கிறேன். எல்லா சாமிக்கும் பழங்களை விளக்கேற்றுங்க. தேங்காய், பூசணிக்காய், வாழைப்பழம், இதெல்லாம் மகத்தான சக்தி இருக்குது. மணிச்சட்டி விசேஷம் தான். அது வந்து இறப்பு காரியத்துக்கு பயன்படுத்துது. அது வந்து புண்ணியமான காரியம். இறந்தவங்களுக்கு அது பிறகு சொல்கிறேன். இறந்தவங்களுக்கு அதாவது பழங்களுக்கு வந்து தோஷங்கள் அகற்றக்கூடிய சக்திகள் ரொம்ப இருக்குது. அதாவது ஓமங்கள் செஞ்சால் கூட பழங்கள் நிறையா போடுவாங்க, பாவக்காய் ரொம்ப போடுவாங்க. ஏன்னா இதுக்கு தான் மகத்தான சக்தி இருக்குது. எல்லா பழத்துக்கும் மகத்தான, அதாவது பழங்களுக்கு தோஷங்களில் அகற்ற சக்தி இருப்பதால் சிராத்தம் தர்ப்பண காலங்களில் பயன்படுத்தி அல்லது கால பைரவ தீபம் ஏற்றி வழிபடுதல் உத்தம பலன் உண்டு. அதாவது கால பைரவனுக்கு விளக்கேற்றலாம். இந்த பழங்கள் இந்த சிராத்தம் பண்ணும்போது பழங்கள் வைங்க என்று சாஸ்திரங்களை இது சொல்லுது. அதாவது அஷ்டமி செய்த பலன்களுக்கு இது உண்டு. அடுத்த நவமி தேதி. நவமி தேதி வந்து 9வது தேதி, தமிழில் 9. நவமி தேதி சிறந்த வாழ்க்கை துணை குடும்பத்திற்கு மருமகன் அமைதல்.
செய்தல். யார் ஒருத்தவங்க நல்ல மருமகள் அமையணும், நல்ல மருமகன் வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக நவமி தேதியில் சிராத்தம் முன்னோர்களுக்கு செய்யும் போது பித்ரு தேவதை நம்மளுக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அதாவது நவமி தேதியில் செய்கிற சிராத்தத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. பேத்தி புத்திசாலியான பெண் குழந்தைகள் படுத்தல். அதாவது எத்தனை ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு வேணுமா, அது ஒரு சாஸ்திரம் சொல்லுது. எத்தனை ஆம்பளை பிள்ளை இருந்தால் பிறகு ஒரு பொண்ணாவது வேணுமா வீட்டுக்கு, மகாலட்சுமி கிடைக்கணுமா. ஆனால் இப்போ உள்ள பெண்கள் மகாலட்சுமி கும்பிடவே மாட்டாங்க. எல்லாம் காளி, துர்கா, காட்டேரி, எல்லாம் அம்பாள் தான். துர்கா, பிரத்யங்கர, வாரகி, சாமுண்டி அப்படின்னு எல்லாம் கத்தியும் கம்பா கடப்பா சாமி தான் கும்பிட்றாங்க. எல்லாம் கூட்டு போகிற சந்தோஷம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டுக்கு வர மருமகள் மட்டும் மகாலட்சுமி வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் எந்த ஒரு மாமியாரும் எனக்கு மருமக காட்டேரி மாதிரி இருக்கணும், என் மருமக காளி மாதிரி இருக்கணும், என் மருமக சாமுண்டி மாதிரி இருக்கணும் கேட்க மாட்டாங்க. ஆனால் மகாலட்சுமி கும்பிட மாட்டாங்க. அதாவது எந்த தெய்வத்தையும் நான் குறை சொல்லலை, எல்லா தெய்வமும் ஒரு சக்தி தான். நானும் அம்பாளை கும்பிட்றோம் தான். பல ரூபத்தில் உள்ள அம்பாள் இருக்காங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் வீட்டில் கும்பிட்ற முறைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை நம்ம கடைப்பிடிக்கணுமா இல்லையா. துளசி பூஜை பண்ண மாட்டாங்க, குத்தொழி பூஜை பண்ண மாட்டாங்க, மகாலட்சுமி பூஜை கும்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம மருமக மட்டும் மகாலட்சுமி மாதிரி இருக்கணும்னு கேட்குறாங்க. எப்படி கிடைக்கும் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி கிடைக்கும்? நான் என்ன சொல்கிறேன்னா, மகாலட்சுமியை கும்பிட்டுட்டு அப்புறம் அம்பாள், காளியோ, துர்காவோ உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களை கும்பிடுங்க. உக்கரமான தேவி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லல. ஆனால் அது கோயிலில் போய் கும்பிடணும். வீட்டில் மகாலட்சுமியை கும்பிடுங்க, துளசி மாதா கும்பிடுங்க, ராஜராஜேஸ்வரி அம்பாவில் சாந்த ஸ்வரூபியான ரூபங்களை கும்பிடுங்க தான் சொல்லுங்கள். வேறு தப்பாக எதுவும் சொல்லலை. இது கேட்டு சண்டைக்கு வந்துடாதீங்க. இல்லை சண்டை போட ரெடியாக இருக்காங்க, எல்லாரும் சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்காங்க, வெளியே குறை சொல்லுவோம், அது தடுக்கவும் ஆள் இருக்காங்க, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. சில பக்கம் இருக்கட்டும். ஓகே பாருங்கள், ஒரு பெண் பிள்ளை கண்டிப்பாக புத்திசாலித்தனமான அமைய ஏற்படுமா இந்த நவமித்தியில் செய்கிறதுக்கு. நம் வளர்த்த விலங்குகள் விபத்துகளாலும் இயற்கையாக இறந்து விட்டாலும் அவை மோட்சமறிய இந்த நாளில் தர்ப்பணம் செய்யலாம். பாருங்கள், நம்ம வளர்த்த பிராணிகளுக்கு கூட நம்ம பிண்டம் வைக்கணும். அதுதான் காருண்ய சிராத்தம் சொல்லுவோம். நம்ம இது நவமித்தியில் பூர்த்தி ஆகுது. நவமித்தியில் செய்த சிராத்தத்துக்கு பூர்த்தி ஆகும். இந்த ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தல் விசேஷ பலன் காணலாம். பாருங்க, ஏழைகளுக்கு தான் அன்னதானம் செய்ய சொல்லுது. பணக்காரனுக்கோ 3 வேளை சாப்பிட்றதுக்கோ கிடையாது. உண்மையிலே ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கவனுக்கு ஒரு பிடி சோறு போட்டால் நம்மளுக்கு அன்னதானம் கிடைக்கும். அதுவும் அவன் நல்லவனாக இருக்கணும். அவன் போய் திருடிட்டு உட்காந்து அவனுக்கு சாப்பாடு போட்டால் அந்த தோஷம் நம்மளுக்கு சேரும். அதனால தான் அன்னதானம் பாத்திரம் அடைஞ்சு பிச்சை போடுன்னு வேதம் சொல்லுது. பாத்திரம் அடைஞ்சு அதான் அன்னதானத்தை நான் பேசவே மாட்டேன். நீங்கள் அன்னதானம் செய்ய ஆசைப்பட்டால் அந்த காசுக்கு ஓமம் செய்யுங்க, குருக்களுக்கு நல்லா செய்யுங்க. ஏன்னா அவர் உங்களுக்காக மந்திரம் படிக்கிறாரு வாய். அது அவருக்குள்ள அந்த தோஷம், அவருக்குள்ள புண்ணியம் கிடைச்சாதான், அவர் சந்தோஷமாக இருந்தாதான், அவர் சந்தோஷமாக உட்காந்து மந்திரம் படித்தாதான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். யாகத்தில் தான் ஆபத்து எல்லா சாப்பாடும், பொதுமக்களுக்கு இல்லை. அது வருங்காலத்தில் மாற்றிக்கிட்டாங்க. ஏன் அகனில் போட்டு இவ்வளோ இருக்கிறீங்க, அகனில் போட்டு ஏன் இப்படி இருக்கிறீங்க, ஏழைங்களுக்கு கொடுங்க புண்ணியமும் கிடைக்கும். ஒரு நாளைக்கு மனுஷன் 1 டன் சாப்பாடு வீணாக போகுதுன்னு கணக்கில் சொல்கிறாங்க. அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் இறைவனுக்கு யாகம் வளர்த்தா இவ்வளோ ஜாமான் போடுறீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. என்ன சொல்றது, 100 வெள்ளி செலவு பண்ணுறோம், 10 வெள்ளி இறைவனுக்காக செய்யக்கூடாதா? இறைவன் தானே பரபிரமம், இறைவன் தான் ஆசீர்வாதம். நம்மளால முடியாத விஷயத்தை இறைவன் தானே கேட்க முடியும், நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இது சித்தர்கள் எழுதி வச்ச சாஸ்திரம், இதே கடைப்பிடிக்கக்கூடாது. என்னென்னமோ கடைப்பிடிக்கிறீங்க, இதை கடைப்பிடிக்கக்கூடாது. அதனால் பாருங்கள், ஏழைகளுக்கு தான் அன்னதானம் செய்த விசேஷ பலன் காணலாம். இதை மாத்ருபித்ரு காருண்ய சிராத்தம் என்பார். மாத்ருபித்ரு காருண்ய சிராத்தம் என்பார். நவமி தீயில செய்கிறதுக்கு பலன், இது பலன் சொல்லுது. அடுத்த தசமி தீதி. தசமி தீயில செய்தால் சிராத்தத்துக்கு என்ன பலன்னா, நீண்ட நாள் ஆசை நிறைவேறுதல். 5 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளை இறந்தால், 5 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளை இறந்தால் இந்த நாளையும் செய்ய சிராத்தம் தர்ப்பணம் அவர்களை திருப்தி அடைய செய்யும். இது நடக்கக்கூடாத ஒரு விஷயம். பிள்ளைங்கள் எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், எல்லா குடும்பம் நல்ல பணக்காரங்களாக இருக்கணும், உலகம் இயங்கணும், சோபட்சமாக பஞ்சபூதங்கள் சிறப்பாக மனிதனுக்கு இயங்கணும். அதான் என்னோட ஆசை. இதுக்கு ஆதாரம் காலபைரவர். காலபைரவர்கிட்ட தான் காலச்சக்கரம் கட்டுப்படும். அவ்வளோதான். நீங்கள் எல்லா சாமி கும்பிடுங்க, என்ன சாமி கும்பிட்டாலும் சரி, கடைசியாக பைரவர் சேர்த்துக்குங்க. அதான் நான் சொல்லுவேன். பைரவர் மட்டுமே கும்பிட சொன்னால் அது தப்பு. நான் பைரவர் உபாசகரே இல்லை. எல்லா சாமி கும்பிடுங்க, கடைசியாக அவரை சேர்த்துங்க. ஏன்னா காலச்சக்கரம் அவர்கிட்ட தான் கட்டுப்படும். இது நான் சொல்ல,
பராசர மாமுனிவரே சொல்லியிருக்கார், வேதம் சொல்லுது, வால்மீகி எழுதியிருக்கார். அதுக்கு ஆதாரம் காமிக்கிறேன். அப்படி அதே மாதிரி இந்த நாளில் சிராத்தம் செய்தால் தர்ப்பணம் அவர்கள் திருத்தடை செய்யும். இதுவும் மாத்ரு பித்ரு காருண்ய சிராத்தம் என்று சொல்வார்கள். அதனால் இன்னைக்கு வந்து நான் வந்து தசமி திதி 10வது நாள் வரைக்கும் சிராத்தம் செய்தால் என்ன பலன் சொல்லி நான் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து இன்னும் 5 திதி இருக்குது, மொத்தம் 15 திதி இல்லையா? அப்போ இந்த சிராத்தத்தை எப்படி செய்யணுன்ட்டு நான் பழைய இதுக்கு முன்னால் உள்ள சதஸில், இதுக்கு முன்னால் உள்ள லகு வைதிக வேத சதஸில் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து 66வது சதஸ் வீடியோ, இந்த ஆன்மீக வீடியோ. இதில் வந்து பிரதம தேதியிலேருந்து தசமி தேதி வரைக்கும் என்னென்ன செய்த என்ன பலன்ட்டு வேதங்கள் ரிஷிகள் என்ன எழுதியிருக்காங்களோ அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். இது உண்மையாகவும் இருக்குது, உண்மையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 நாங்கள் சென்னாய் முனியாண்டி கோயிலில் நாங்கள் வந்து சிராத்தம் பண்ணோம். முதல் இந்த சிராத்தம் சொல்லி கொடுத்த நான் தான். இது எல்லாத்துக்கும் தெரியும், ரவி குருக்கள் தான் எல்லாத்துக்கும் தெரியும். பைரவர் வாசகர், புவனேஸ்வர் வாசகர், பைரவர் அடியார். இப்போ பைரவரை பற்றியும் எல்லாம் உபாசகர் சொல்கிறாங்க, இந்த பைரவை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் சென்னாய் முனியாண்டி கோயிலில் ஜொகூர் மாநிலத்தில் இந்த சிராத்தம் வந்து ஆறுமுகம் ஐயா என்கிட்ட கற்றுக்கிட்டு சொல்லிக் கொடுத்தாரு. ரொம்ப நல்ல மனுஷன். அவர் இப்போ கொண்டைக்கல் இல்லை. அவர் சொல்லிக் கொடுக்கும்போது அதில் வந்து ஜீவ ஒளி வெள்ளையாக வந்தது. அந்த ஃபோட்டோ நான் அடுத்த டிக்டாக்கில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜீவ ஒளி, அது வந்து அந்த தட்டில் வாழையில் வெத்தலாம் வச்சு பின்னாடி அதுலேருந்து வெள்ளையாக ஜீவ ஒளி அப்படி வந்தது. ஜீவ ஒளி வந்து சுதா தேவி ஒளியே ஜீவ ஒளி. எந்த ஒரு குருமார்களும் மறுபடியும் தர்ப்பணம் சிராத்தம் மந்திர ஜபம் பண்ணாங்க, அது தமிழ் மந்திரமாக இருந்தாலும் சரி, சமஸ்கிருத மந்திரமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஜீவ ஒளி வரும். அது சில நேரம் கேமராவில் விடுது. அந்த 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 ஃபோட்டோவை நான் உங்களுக்கு அனுப்பிக்கிறது எந்த எடிட்டும் பண்ணதில்லை, நேச்சுரலாகவே வந்தது. அப்போ நம்ம செய்கிற சிராத்தத்துக்கு உயிர் உண்டு, இறைவன் அதை ஏற்றுக்கிறார். இது உண்மை, பொய் இல்லை, இது உண்மை. தயவுசெய்து எல்லாம் கற்றுக்குங்க. இது பெரிய கஷ்டமே இல்லை. பார்க்க பெரிய பூஜை மாதிரி தெரியும், செய்ய அது ரொம்ப எளிமையாக போயிடும். நீங்கள் பாருங்கள், என்கிட்ட கற்றுக்கிட்டு எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். ஈப்போட சரசம்மா இருக்காங்க, கேஎல்ல செல்வி அம்மா இருக்காங்க, நம்ம உமா அம்மா இருக்காங்க, குரு பேட்மீன், எவ்வளோ பேர் செய்கிறாங்க. சூரிய அங்கிள் கூட ஐயா இருக்காரு. ரொம்ப பேர் சொல்லி இல்லை, உங்களுக்கு வேணும்னா என்னோட கான்டாக்ட் பண்ணுங்கள். உமா அம்மா நம்பர் தனியாக எடுத்துங்க. எல்லாத்துக்கும் அடிக்கடி சொல்ல கோசம் 1 4 3 கோசம் 9 6 7 கோசம் 7 அவள்கிட்ட கால் பண்ணால் கூட எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நான் வந்து சொல்லிக் கொடுக்குற வேலை மட்டும்தான். நீங்கள் தான் கொஞ்சமாவது அக்கறை எடுத்து இதை கற்றுக்கணும். நாங்கள் வந்து வழி தான் காட்ட முடியும். என்னால் நான் கூட இருந்து இப்படி செய்யுங்க இப்படி சொல்லிக் கொடுக்க முடியும். உங்களுக்கு அக்கறை வேணும், உங்களுக்கு நம்பிக்கை வேணும். உங்கள் ஜெனரேஷன் அடுத்தது யோகமாக பிறக்கணும்னு சொன்னால், யோகமாக இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த சிராத்தத்தை எளிய முறையில் கற்றுக்குங்க. இதுதான், இது கஷ்டமே இல்லை, எளிமை கற்றுங்க. நான் 22 நிமிஷம் நீங்கள் பேசிக்கிட்டேன், ரொம்ப லேட் ஆச்சு. காசிகாலா பைரவி பைரவராப்பரம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிசரணம் வங்கரியும் நமசிவாய பைரவசியம். இன்றைக்கி வந்து 66வது சதஸ் வீடியோ. காசிகாலா பைரவி பைரவராப்பரம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிசரணம் வங்கரியும் நமசிவாய பைரவசிவம்.